ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ ஃபைனலி கோட் படம் வந்தாச்சு. நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். இனிஷியலாக நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். தென் படத்துக்கு போகிறீங்க, இனிமேல் தான் நான் படமே பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஏன்னா இதில் ஃபுல்லாகவே நம்ம ஸ்பாயிலர்ஸ் தான் பேச போகிறோம். இந்த படத்தை டாப் டு பாட்டம் அலசி ஆராய போகிறோம். அதனால் தயவு செஞ்சு இங்கேருந்தே கலந்துக்கங்க. முக்கியமாக எண்டிங் எக்ஸ்ப்ளனேஷன், ஏன்னா அது பல பேர் மண்டையை இப்பயும் பிச்சுக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கான விடையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம ரிவீல் பண்ணிருப்போம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ், படம் பார்த்துட்டு என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியனாக நான் அந்த நான் ஸ்பாயிலர் ரிவ்யூலேயே சொல்லிட்டேன். இதுலேயும் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. மறுபடியும் ஷோஸ் புக் பண்ணலாம் அப்படின்ற கூட ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இப்போ டிக்கெட் கிடைக்கல, சண்டே வரையும் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல். அதனால் அதுக்கப்புறம் தான் தேட்டர்லேயே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது மறுபடியும் இந்த படத்தை பார்க்கணுன்னு. சும்மா முட்டு கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. உண்மையிலே எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் பிடிச்சிருந்தது. ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக அந்த கிளைமேக்ஸை பார்க்குறதுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை தேட்டருக்கு போகலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த கிளைமேக்ஸில் நடந்த பல விஷயத்தை ப்ராசஸ் பண்ணவே முடியல. அது அப்படியே போயிடுச்சு. இதே நான் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன்னா மறுபடியும் ஃபார்வர்ட் பண்ணி பேக்வர்ட் பண்ணி பார்த்துருப்பேன். பட் அதனால் இப்போ அது பார்க்க முடியாது. அதனால் இன்னொரு தடவை போய் கண்டிப்பாக பார்க்கணுன்னு இருக்கேன். அந்தளவு படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. படம் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஆனால் பல பேரோட மண்டையை குழப்ப வச்சதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, என் கிரெடிட் சீன். அதாவது டைட்டில் தான் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் தான் ப்ளூப்பர்ஸ் போனதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து மிரட்டி விட்டுருச்சு. ஸ்பாயிலர் அலாட் சொல்லிட்டு தான் வீடியோக்குள்ளே போகிறேன், சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. எண்டிங் நம்ம எல்லாருமே என்ன நினச்சோம், ஜீவனை வந்து கொன்னுட்டாரு காந்தி, அதோட அவர் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம். ஒரு சில இடங்களில் நமக்கே தோணி இருக்கும், ஏன் ஜீவன் இப்படி மிருக மாதிரி இருக்கான், ஒரு எமோஷனே இல்லையா, அவனுக்கு ஒரு இடத்துல எமோஷன் பிரேக் ஆவான்னு நினைக்கிறோம். ஆனால் அவன் வந்து ஒரு எமோஷனலெஸ் கையா சுற்றுறான். ஒரு இடத்துல மட்டும் எமோஷன் ஆகிறான், அதுவும் மேனனுக்காக மட்டும் அவன் வந்து எமோஷன் ஆகிறான். மற்றபடி எந்த விஷயத்துக்குமே அவன் வந்து ஒரு எமோஷனலாகவே இருக்க மாட்டான். ஒரு சைக்கோ பார்த்தா சுற்றுறான். அதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தேடிட்டு இருக்கும்போது அதுக்கான விடை கூட வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜிங்கில் நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக ஒரிஜினல் ஜீவன், அதாவது நம்ம காந்தியோட ஒரிஜினல் சன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வராரு இந்த படத்தில். ஸோ அவர் தான் ஒரிஜினல் ஜீவன். அவர் வந்து சஞ்சய்னு மேடன் கூப்பிடுவார், அதனால அவர் சஞ்சய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே இன்னொரு ஜீவன் இருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இறந்து போனார்ல ஸ்டேடியமில், அவரை மாதிரியே குறுந்தாடி வச்சுட்டு அவர் மாதிரியே ஹேர் ஸ்டைலாம் வச்சுட்டு ஷூட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. காந்தியோட ஃபோட்டோவை ஷூட் பண்ணி, நல்லா தான் பண்ணுற, ரெடியாரு, நான் சொல்லும் போது களத்தில் இறங்கு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளோன்ட்ட சொல்றாரு. சரி, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இது மூலமா நமக்கு தெரியறது என்னன்னா, ஸ்டேடியம்ல இறந்து போனது வந்து க்ளோன் வெர்ஷன் 1. இப்போ இங்க ஷூட் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்க இந்த ஜீவன் வந்து வெர்ஷன் 2. இது போதாதுன்னு ஒரு லேப் மாதிரி இருக்கு. ஸோ அந்த லேப்க்கு ஒரு சேம்பர்ல ஒரு பாடி இருக்கு. பார்த்தா அது வந்து ஜீவன் 3 லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி வேற பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவரை மாதிரியே க்ளோன்ஸை வந்து ஜீவன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த படத்துல வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜீவனே கிடையாது, க்ளோன் தான் இது. அதனால இதுக்கு நீங்க வந்து எமோஷன் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட் அது ப்ரோக்ராம் பண்ணது மட்டும் செய்யும், கிட்டத்தட்ட ஒரு ரோபோட் மாதிரி. ஆனா என்ன, இது வந்து ஹியூமனாய்டு வெர்ஷன் ரோபோட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க வந்து அது பாடி உருவாக்கும் போது அதோட மைண்ட் செட்ல, அதோட டிஎன்ஏல எல்லாத்தையுமே எதை வேணா விதைக்கலாம். இவர் வந்து ஒரு பெஸ்ட் ஃபைட்டரா வரணும், இவர் வந்து ஒரு பெஸ்ட் ஷூட்டரா வரணும், இவர் வந்து ஒரு பெஸ்ட் நாலேஜபிள் பர்சனா வரணும். இது மாதிரியான பல விஷயங்களை வந்து உருவாக்கும் போதே அவரோட குணங்கள், உருவங்கள் இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ண. அது மாதிரி இவர் வந்து காந்தியை கொல்லணும், வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணிட்டு, அதே நேரத்தில் மேனனை வந்து சேவ் பண்ணணும், மேனனை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதும் அந்த ஒரு ப்ரோக்ராமிங்ல ஒரு பார்ட்டா இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஜீவன் வந்து கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் பண்றாரு. அவங்க அப்பா மேனன் வந்து சுட்டாலோ பிடிச்சாலோ அவருக்கு வந்து பயம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது மேனன் தான் தன்னோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து அந்த க்ளோன்ஸ்க்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம் ஜீவன். இந்த இடத்துல மாசா ஒரு டைலாக போட்டு முடிக்கிறாரு. கதை இன்னும் முடியல, நான் கேம் ஓவர்னு சொன்னாதான் கதை முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மங்காத்தா ரெஃபரன்ஸும் ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? மங்காத்தா படம் எப்படி முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அஜித் என்ன சொல்லுவாரு, கேம் ஓவர் அப்படின்னு சொல்லி தான் ஷூட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அதோட படம் முடிஞ்சது. அங்க அவர் கேம் ஓவர்னு சொன்ன இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் முடியும். இங்க இவர் இன்னும் கேம் ஓவர் சொல்லலை, அதனால இங்க இன்னும் படம் முடியல அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட லிங்க் ஆகுது. அடுத்த படத்துல எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து லைட்டா டீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேணா பண்ணலாம், ஹைப் இருக்கு, காசு வருது, அவங்க
சேர்றதுக்கான அந்த ஈகோ எதுவுமே இல்லாமல் அவங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் நினச்சிருந்தா அஜித்தோட பேரை சொல்லாமையோ அந்த ஒரு சாங்கை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணாமலையோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துருக்கலாம். பட் அவர் வந்து அலோவ் பண்ணுறாரு. அப்படி பார்க்கும்போது ஃபியூச்சரில் என்ன வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு இங்கே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனும் ஃபியூச்சரில் எந்த அளவு யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பிகாஸ் எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஆக்டர் சிவகார்த்திகேயனாக தான் வந்திருக்காரு. ஒரு சிஎஸ்கே மேட்ச் பார்க்க வந்தவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காந்தி இந்த மாதிரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாரு. அப்படி விட்டுட்டு போனவர் மேனனை என்ன பண்ணாரு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இங்கே ஜீவன்லேருந்து எல்லாருமே வந்து போராடுறது வந்து அவங்க அப்பாக்காக தான். அப்படி பார்க்கும்போது அவர் அப்பாவுக்கு என்ன ஆச்சு, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, சிவகார்த்திகேயன் என்ன பண்ணாரு, அவரை தேடி தான் அடுத்து ஜீவன் வெர்ஷன் வருதா, இது மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. அந்த ஒரு இடத்த மட்டும் ஓப்பனாக விட்டாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு கேரக்டர் ஒன்று வந்து மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர், அது வந்து தப்பிச்சிருச்சு. அதாவது ஜீவன் கூடயே சுத்தம் நம்ம வைபோ கேரக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் அண்ட் மேடனோட டீம்ல இருப்பாரு. ஒரு ஹேக்கரா, ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டா, பாம்பிங்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாகவே வருவார். பட் ஒரு பார்ட்லேருந்து அவர் காணும். அவர் வந்து ஒரிஜினல் ஜீவன் வெர்ஷன் கிட்ட போயிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஓப்பன் பிளாட்ஸை வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. இதை வந்து அவர் நினைச்ச மாதிரி கோட் வர்சஸ் ஓஜி கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. அதாவது ஒரிஜினல் கேங்ஸ்டரை இனிமே தான் வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்றத அடிச்சு தூக்கிட்டு வெங்கட் பிரபு வில்லன்டா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கியிருக்காரு. எண்டிங்லாம் சூப்பராக இருக்கு. போஸ்ட் கிரெடிட் சீன் இதெல்லாம் ஓகே, மஜா மாசு தான். ஆனா என்ன பண்றது, தளபதி தான் அடுத்து ஒரு படத்தோட நிறுத்திக்க போறாரு அப்படின்ற கேள்வி தான் இங்க எல்லாரும் மனசுலயே ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அரசியல் வர போயிட்டாரு. இப்போ எதுக்கு இவங்க தேவையில்லாம லீடு கொடுக்குறாங்க, நடிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு எதுக்கு லீடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நடிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு விஜய் ஏன் இதை ஒத்துக்கிறாரு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அவர் நினைச்சாருன்னா ஈஸியாக அதை வந்து சொல்லியிருக்கலாம். வெங்கட் பிரபு நான் இன்னும் ஒரு படம் தான் பண்ண போறேன், இது எதுக்கு தேவையில்லாது, அதனால இது வேணாம் அப்படின்னு சொன்னா வெங்கட் பிரபு கேட்க தான் போறாரு. அவர் வந்து நோ சார் அப்படின்னு சொல்ல போறது இல்லை, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. பட் விஜய் சாரும் இதுக்கு அலோவ் பண்ணியிருக்காருன்னும் போது அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வேற லோலா விஎஃப்எக்ஸ் கூட்டு போய் ஃபுல் பாடி வேற ஸ்கேனிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து சினிமாவில் வராதிங்க, நீங்கள் அரசியலை பார்த்துங்க, உங்களோட க்ளோனிங் வெர்ஷன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு டிசைன் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபுல்லி ஏஐ கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி கூட ரிலீஸ் பண்ணி இது பண்ண வாய்ப்பு இருக்கு. பண்ணலாம், ஆனால் கோச்சடையான் மாதிரி போயிடக்கூடாது. எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணால் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட அது மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணி. இல்லைனா ஆக்டர் விஜயே மறுபடியும் அந்த ஒரு 2026க்கு அப்புறம் வந்தாலும் வரலாம். இது மாதிரியான பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பட் ஓவராலாக கோட் படம் சூப்பர். முக்கியமாக போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி இன்னும் ஹைப் தான் ஏற்றி இருக்கு. தமிழ் சினிமாவில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு. இது அப்படியே மொக்க பண்ணாமல் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். லைக் எல்சி எப்படி வந்து போச்சோ அது மாதிரி போகாமல் இதை ப்ராப்பராக டக்குன்னு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால வெங்கட் பிரபு கையில் தான் இனி இருக்கு எதா இருந்தாலும். இது மட்டும் இல்லாமல் வந்து ஃபியூச்சரில் சிவகார்த்திகேயனோட வேற அவர் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. அதில் ஏதாவது ஹிண்ட் கொடுக்க போறாரா, ஏதாவது கனெக்ட் பண்ண போறாரா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொன்று நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, காந்தி வெர்ஷனை கூட இங்கே ஜீவன் வந்து க்ளோன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படியே காந்தி எப்படி எங்கர் வெர்ஷன்ல இருந்தாரோ அவரை மாதிரி இங்கே ஒன்று க்ளோன் பண்ணலாம். சேம் அதே மாதிரி இப்போ காந்தியோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் இருக்காங்களா, லைக் பிரசாந்த், அஜ்மல், தென் பிரபுதேவா, இவங்களோட க்ளோனிங் வெர்ஷனை கூட உருவாக்கலாம். அப்படி ஒருவேளை பார்ட் 2 இருந்துச்சுன்னா உண்மையிலேயே மஜாவா இருக்கும்னு நினைக்கிறேன். மாநாட்டில் எப்படி ஒரு டைம் லூப் கான்செப்டோ அது மாதிரி இங்கே வந்து க்ளோனிங் கான்செப்ட்ன்றதை வச்சு ஃபுல்லாக படம் ஃபுல்லாக அங்கே இங்கே நிறைய க்ளோனை சுத்த விட்டு நம்மளை வந்து சூப்பராக கிரிப் பண்ணுவாருன்னு தோணுது. ஆனால் அதில் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் லைட்டாக பிளாக் கிளாஷ் ஆனாலும் தூக்கி சாப்பிட்டுவாங்க. அதனால பண்ணுறதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம். ஸோ இஸ் ஓவராலாக எனக்கு படம் பிடிச்சிருந்தது. இந்த ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டட், பட் சூப்பரான ஒரு மேக்கிங். ஓவராலாக நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் நீங்கள் இந்த படத்தில் தேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்து நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை தாண்டி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது என்னத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.